அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. ட்ரைபாட் எபிசோட் 7 பார்க்க போறோம். நம்ம 2 வாரத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 3வது வாரம். இனிமே இதுல இருந்து அப்படியே நம்ம ஒரு குறிப்பிட்ட டாபிக்கை செலக்ட் பண்ணி யூனிட் 6ல இருந்து நம்ம முக்கியமான டாபிக்கை செலக்ட் பண்ணி அப்படியே நம்ம கண்டினியூவா போயிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தென்னிந்திய கிளர்ச்சி, சவுத் இந்தியன் ரெபிலியன் அப்படின்னா என்ன? இந்த தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது பள்ளி புத்தகத்துல படிக்கும்போது சில பேருக்கு புரியாம இருக்கலாம். அதனால இது ஒரு தெளிவான புரிதலோட மருது சகோதரர்கள் அவர்கள் பத்தின தகவல்களோட சேர்த்து நம்ம ரொம்ப கிளியரா பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப எக்ஸாம்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான். அதனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க வேண்டியது தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னா என்ன, இது எப்ப உருவானுச்சு, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, இதை சுற்றி நடந்த வரலாறு என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது தொடங்கறதுக்கு முன்னாடி சில இதோடைய கனெக்டிவிட்டிக்கு நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்களால இதோட கனெக்ட் ஆக முடியும். அதாவது 1755 இருந்து 1767 வரைக்கும் மிகப்பெரிய ஒரு புரட்சியாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரராக இருந்தவர் புலித்தேவர் அவர்கள். அவர்கள் பத்தின தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருந்தோம். அவர் 1767 அவரோட காலகட்டம் முடியுது. அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் அவர்கள் 1772 காளையர் கோவில் போர்ல அவருடைய கணவர் முத்துவடுகநாதன் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப 8 ஆண்டுகள் கழித்து 1780 சிவகங்கைய அவங்க மீட்டெடுக்கிறாங்க. அப்படி அந்த சிவகங்கையுடைய தளபதிகளாக இருந்தவங்க தான் மருது சகோதரர்கள். சின்ன மருது, பெரிய மருது, இவங்களை தான் நம்ம மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்றோம். பெரிய மருது 1748 ஆண்டு பிறக்கிறாரு. சின்ன மருது 1753 ஆண்டு பிறக்கிறாரு. இவங்க பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல நரிக்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல முக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் அவங்க பிறக்கிறாங்க. மூக்கையா பழனியப்பன் அப்படிங்கிறவங்களோட தந்தை, பொன்னாத்தாள் அப்படிங்கிறவங்க இவங்களுடைய தாய். இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது, மருது சகோதரர்களுடைய வாழ்க்கை. இவங்க பின்னால சிவகங்கையுடைய தளபதிகளாக இருக்காங்க. இவங்க தளபதிகளாக இருக்கும் போதுதான் சிவகங்கையில முத்துவடுகநாதர் கொல்லப்படுறாரு. அந்த டைம்ல தான் வேலுநாச்சியார் அவங்க அங்க அரசியாக இருந்தாங்க. வேலுநாச்சியார் மீண்டும் சிவகங்கை மீட்பதற்காக மருது சகோதரர்கள் அவங்களுக்கு துணையாக நின்று சண்டையிட்டாங்க. அவங்க பக்கத்திலே இருந்து அவங்களை பாதுகாத்தாங்க. 1780 சிவகங்கையை மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் வேலுநாச்சியார் அவர்கள் சிவகங்கையுடைய அரசியாக இருந்தாங்க. அப்ப மருது சகோதரர்கள் அங்கதான் தளபதிகளாக இருந்தாங்க. அப்படியே கண்டினியூவா அப்படியே போயிட்டு இருந்தாங்க. சின்ன மருது தான் அவர்கள் தான் ஆலோசகராக இருந்தாங்க. இது மாதிரிலாம் நிறைய தகவல்கள் பள்ளி புத்தகத்திலே படிப்பீங்க. 1780 சிவகங்கையை மீட்டதுக்கு அப்புறம் சிவகங்கையுடைய அரசியாக வேலுநாச்சியார் அவர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் சில காலம் இருந்தாங்க. இறுதியாக 1796 ஆண்டு வேலுநாச்சியார் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. 1796 அவங்க இறந்ததுக்கு அப்புறம் சிவகங்கை பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய கண்ட்ரோல்ல திரும்ப எடுக்கப்படுது. அப்ப மருது சகோதரர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக தனியாக நிறைய திட்டங்கள்லாம் தீட்டுவதற்காக மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு சில திட்டங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டயத்துல தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து 1799 நம்ம பார்த்திருந்தோம். அந்த வரி 3310 பக்கோடா பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு கலெக்டர் ஜாக்சன் அவரை அவமானப்படுத்துவாரு. அந்த இடத்துல சண்டை நடக்கும். பின்னால அதுக்கான ஒரு விசாரணை ஆணையம் நடத்தப்பட்டு கட்டபொம்மன் அவர்கள் குற்றவாளி அல்லன்னு விடுவிக்கிறாங்க. பட் ஆனா திரும்ப சண்டை ஆரம்பிக்குது. அப்ப மேஜர் பேனர்மேன் கட்டபொம்மன் போய் சண்டை போட்டு ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மன் அவர்களை 1799 அக்டோபர் 16 அவரை தூக்கில போடுறாங்க. கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல அவர் தூக்கில போட்டாங்க கட்டபொம்மன் அவர்களையும். அப்போ 1799 ஒரு டிசம்பர் மாதத்துல சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேலுநாச்சியார் இறந்துட்டாங்க. புலித்தேவர் அதுக்கு முன்னாடியே அவருடைய புரட்சி காலம் முடிஞ்சிட்டு, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களும் 1799 அக்டோபர்ல இறந்துட்டார். அப்ப ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்ற முக்கியமான பாளையக்காரர்கள்லாம் 1799 காலகட்டத்துக்குள்ள அந்த எண்டுல இறந்துட்டாங்க. அப்போ அந்த டைம்ல சிவகங்கையுடைய தளபதிகளாக இருந்த மருது சகோதரர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்காக சில பிளான் பண்ணாங்க. அந்த பிளான்ல ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி. இதுக்கு நிறைய பெயர்கள் உண்டு. தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்லலாம்,
திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு சொல்லலாம், ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லலாம், சுதந்திர பிரகடனம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலேயர்கள் இந்த தென்னிந்திய கிளர்ச்சியை என்ன பெயர் கொண்டு அழைத்தார்கள் அப்படின்னா, இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு அழைத்தாங்க. சோ இவ்வளவு பெயர்களை கொண்டதுதான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி. இதை எந்த வடிவத்துல வேணாலும் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த தென்னிந்திய கிளர்ச்சி 1799 எண்டுக்கு அப்புறம் 1800 மருது சகோதரர்களால் திட்டம் செய்யப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்டதுதான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி. திருச்சிராப்பள்ளி பிரகடனம், ஜம்புத்தீவு பிரகடனம், ஆங்கிலேயர்களால் அழைக்கப்படக்கூடிய இரண்டாவது பாளையக்காரர் போர். எதனால இதை இரண்டாவது பாளையக்காரர் போர்னு ஆங்கிலேயர் குறிப்பிடுறாங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடியே வேலுநாச்சியார் அவர்கள், பூலித்தேவர் அவர்கள், கட்டபொம்மன் அவர்கள்லாம் இறந்துட்டாங்க. அப்போ பாளையக்காரர்கள் இனிமே நம்ம கிட்ட பெருசா நம்ம கிட்ட வந்து சண்டைக்கு வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல இவங்க பெருசா பிளான் பண்ணதான் இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம். அப்போ இதுவே ஒரு இன்னொரு பாளையக்காரர் போர் தான் அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதனாலதான் இதை வந்து இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் அழைக்கிறாங்க. இப்படி இந்த திருச்சிராப்பள்ளி அறிக்கை, இந்த தென்னிந்திய கிளர்ச்சிக்கு பல்வேறு வடிவங்களும் பல்வேறு பெயர்களும் இருக்கு. சோ இந்த 1800 சிவகங்கையுடைய தளபதிகளாக இருந்த மருது சகோதரர்கள் சிவகங்கையை விட்டு வெளியேறி ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக நிறைய பாளையக்காரர்களை ஒன்று சேர்த்து ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்காக திட்டம் தீட்டிய இதோடைய பெயர்தான் தென்னிந்திய கிளர்ச்சி. 1800ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சோ இந்த கிளர்ச்சியில என்ன நடந்துச்சு? இது வெற்றியா தோல்வியா? அப்படி தோல்வி அடைந்திருந்தா அதுக்கான காரணங்கள் என்ன? இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஸோ இந்த தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இந்த கிளர்ச்சிக்கான காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கிளர்ச்சி எதனால தேவைப்பட்டுச்சு? ஃபர்ஸ்ட் தென்னிந்திய கிளர்ச்சிங்கிறது 1800 எதனால உருவாக்கப்பட்டுச்சு, அதுக்கான ரீசன் தெரிஞ்சாதான் கிளர்ச்சியை பத்தி நம்ம படிச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, கம்பெனியோடு சில மன்னர்கள் ஒப்பந்தம் செய்து ஆதரவாக மாறினர். கம்பெனிங்கிறத நான் எதை குறிப்பிடுறேன்? ஆங்கிலேயர்கள், ஆங்கிலேய கம்பெனி. ஸோ ஆங்கிலேயர்களோட இங்க இருக்கிற நிறைய மன்னர்கள் என்ன பண்ணிட்டாங்க, குறிப்பாக சொல்ல போனா தஞ்சாவூர், புதுக்கோட்டை மன்னர்கள்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக அவங்களோட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ஆதரவாளராக மாறிட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா ஆங்கிலேயர்கள் இங்க இருக்கிற எல்லாரையும் அவங்க பக்கம் இழுக்கிறாங்க. ஸோ இப்படியே போனா இது நமக்கு பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறத முடிவெடுத்து தான் நம்ம வந்து ஒரு பெரிய கிளர்ச்சி பண்ணணும் அப்படின்னு மருது சகோதரர்கள் திட்டம் தீட்டினார்கள். இது அவங்க மட்டும்தான் பிளான் பண்ணாங்களா, வேற யாரும் இல்லையான்னு கேட்டா அப்படி இல்லை. அவங்க தான் இதற்கு ஆதாரம். அதுதான் அவங்க தொடங்கினது அவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேரை உள்ள கொண்டு வந்தாங்க. இதுக்காக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சில பாளையக்காரர்கள்லாம் உள்ள வந்தாங்க. ஸோ இப்படி ஒரு மொத்த கூட்டமைப்பை உருவாக்கி அது மூலயமா ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்கிறது தான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி அவங்க பிளான் பண்ணது. ஓகேவா? ஸோ இந்த கிளர்ச்சிக்கான காரணமா நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது, இங்க இருக்கக்கூடிய நிறைய மன்னர்களை ஆங்கிலேயர்கள் அவங்க பக்கம் ஒப்பந்தம் போட்டு அவங்க பக்கம் ஆதரவாளராக மாத்துறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறது இந்த கிளர்ச்சிக்கான காரணமாக, அதாவது இது ஏன் ஆரம்பிச்சாங்கிறதுக்கு ஒரு காரணமாக இது பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலி, திப்பு சுல்தான் ஆங்கிலேயரை எதிர்த்து இறந்தனர். ஹைதர் அலி 1782 இரண்டாவது மைசூர் போர்லயே ஆங்கிலேயரை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் திப்பு சுல்தான் அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து சண்டை போட்டாரு. ஆனா அவரும் 4வது மைசூர் போர்ல 1799 அவரும் இறந்துட்டார். அப்ப ஆங்கிலேயரை எதிர்த்த ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் இவங்க ரெண்டு பேருமே 1799 திப்பு சுல்தானும் இறந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேயரை ரொம்ப தீவிரமாக எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பட் இவங்க இறந்தோன்னா அந்த பகுதியை ஆங்கிலேயர் எடுத்துக்கிறாங்க. அப்ப அதுவும் ஒரு காரணமாக அமையுது. ஸோ இப்படி ஆங்கிலேயர்கள் ஒரு பக்கம் இங்க இருக்கக்கூடிய மன்னர்களை அவங்க பக்கம் இழுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்களை எதிர்த்தவங்கள அட்டாக் பண்ணி தூக்கில போட்டாங்க. ஸோ இதையெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணதுதான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி. அடுத்ததாக வழி வழியாக வந்த கிராம குடியாட்சி பணிகளை கம்பெனி நிர்வாகம் மேற்கொண்டதால் கிராம குடியாட்சி முறை நிலைகுலைந்தது. அதாவது இங்க பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா, வழி வழியாக ஒரு கிராமத்துல ஒருத்தங்க இருப்பாங்க, அடுத்து இன்னொருத்தங்கன்னு சொல்லி அவங்களே சூஸ் பண்ணி வச்சுப்பாங்க கிராம தலைவர் போஸ்ட். அப்ப ஆங்கிலேயர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பதவியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இனிமே வந்து இந்த பதவியெல்லாம் எங்களுடைய, நாங்க சொல்ற ஆள் தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு பிரிட்டிஷ்காரங்களை உட்கார வைக்கிறாங்க. அப்போ வழி வழியாக இருந்த அந்த கிராமத்துல இருக்கிற அந்த குடியாட்சி முறை இல்ல, அதை நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க அப்படின்னு ஆங்கிலேயர்கள் மேல அது ஒரு கிளர்ச்சிக்கான காரணமாக பார்க்கப்படுது. பல்வேறு காரணங்கள் இருக்கு, அதுல குறிப்பிட்ட காரணங்களை மட்டும் நம்ம பார்க்கிறோம்.
அடுத்ததாக மக்கள் நலனை பாராமல் கம்பெனி தனது வருவாயை பெருக்கியது. மக்களுக்கு இங்க என்ன பிரச்சனை, அவங்களோட பிரச்சனை எப்படி சரி பண்றது, அதை பத்திலாம் பிரிட்டிஷ்காரங்க யோசிக்கவே இல்லை. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு இருந்தாங்கல்ல, அவங்க அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவங்களுடைய வருவாயை நம்மளை வச்சு அவங்க எப்படி பெருக்கிக்கலாம், நம்மளை வைத்து நம்மளிட்டேந்து எப்படி வருமானத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்றுதான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நினைத்தார்களே தவிர நம்மளுடைய நலனை பத்தி அவங்க எதுவுமே கவலைப்படலை. நம்ம கிட்டே இருந்து சம்பாரிச்சு நம்மளுடைய நலனை பத்தி எதுவுமே யோசிக்கலையே, இது இப்படியே தொடர்ந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற பயத்தினால தொடங்கினதுதான் தென்னிந்திய கிளர்ச்சி. இப்ப தென்னிந்திய கிளர்ச்சியுடைய பல்வேறு காரணங்கள்ல மக்கள் நலனை பற்றி யோசிக்காமல் மக்களை வைத்து எப்படி வருவாய் ஈட்டிக் கொள்ளலாம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் திட்டம் தீட்டியது இதற்கு முக்கியமான காரணம். அடுத்ததாக வரிகளை உயர்த்தியது. வரிகள் மிக அதிகமாக உயர்த்தப்பட்டது. நமக்கு வந்து விவசாயம் நடக்குதா நடக்கலையா, நமக்கு என்ன பிரச்சனை, அதை பத்திலாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவங்க ஒரு டாக்ஸ் ஒன்று சொல்றாங்க, அந்த டாக்ஸை நீங்க கட்டியே ஆகணும். உங்களுக்கு வந்து விவசாயம் நடந்துச்சு நடக்கலைங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கான வரிகளை நீங்க கட்டிடணும் அப்படின்னு இந்த வரிகளை உயர்த்துறாங்க. அப்ப இது ஒரு காரணமாக இந்த தென்னிந்திய கிளர்ச்சிக்கு அமையுது. அடுத்ததாக 1798 ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தின் செயல்பாடு. 1798 ஒரு கடுமையான பஞ்சம் இந்தியாவில் ஏற்பட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மிக தீவிரமாக இருந்தது. இந்த 1798 ஏற்பட்ட இந்த பஞ்சத்தினாலதான் இன்னொரு பக்கம் கட்டபொம்மன் அவர்களால் அந்த வரிகள் கட்ட முடியாம போயிருக்கும். இன்னொரு பக்கம் இந்த பஞ்சம் ஏற்படுது. அந்த டைம்ல ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு இங்க இருந்து அரிசியெல்லாம் ஏற்றுமதி பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஆனா இங்க பஞ்சத்துல மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களால அதை சமாளிக்க முடியல. ஆனா ஆங்கிலேயர்கள் அதை எதுவுமே சரி பண்ணல. அப்போ 1798 ஏற்பட்ட பஞ்சத்தின் விளைவாக ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய நலனை மட்டும் தான் பார்க்கறாங்க, இந்த பஞ்சத்துல நம்ம மக்களை எதையுமே கண்டுக்கல. அப்ப இது ஒரு முக்கியமான காரணம். இது இல்லாம வேற என்னென்ன காரணங்கள் இருந்துச்சுன்னா, ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் கொள்கைன்னு ஒரு கான்செப்டை இங்க ஃபாலோ பண்ணாங்க. இந்தியாவில் வந்து மத ரீதியாக எல்லாரையும் பிரிச்சு விட்டுறது, ஏதாவது சொல்லி அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை நமக்குள்ளேயே உருவாக்கி விட்டு நமக்குள்ளேயே சண்டை போட்டு விட்டுறது, இதுக்கு பேர் தான் பிரித்தாளும் கொள்கை. பிரிச்சு விட்டுருவாங்க, பிரிச்சு விட்டு சண்டை போட விட்டுருவாங்க நமக்குள்ளே. அப்ப இந்த மாதிரி பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவங்க என்ன பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்போ இந்த பிரித்தாளும் கொள்கையின் மூலமாக, ஆங்கிலேயர்களுடைய இந்த பிரித்தாளும் கொள்கையின் மூலமாக நடக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து மருது சகோதரர்கள்லாம் கொதித்து எழுறாங்க. எப்படியாவது வந்து விடக்கூடாது, ஆங்கிலேயர்கள் நம்மளை வச்சு வருவாய் ஈட்டுறாங்க, பட் ஆனால் நம்மளுடைய நலனை பத்தி யோசிக்கல. இங்க இருக்கக்கூடிய மன்னர்களை அவங்க பக்கம் இழுக்கிறாங்க, அவங்களை எதிர்க்கிற மன்னர்களை தூக்கில போட்டு கொள்றாங்க, நம்மளால சம்பாதிக்கிறாங்க ஆனா நம்மளை அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. இந்த எல்லா காரணமும் 1799 மருது சகோதரர்கள் சிவகங்கையை விட்டு வெளியேறி இதையெல்லாம் கவனித்த பின்பு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு போர் ஒன்று செய்வோம், ஒரு போர் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து நடத்துவோம். அதுக்கு சைலண்டா யாருக்கும் வெளியில தெரியாம இதுக்கு யாரெல்லாம் துணையாக இருக்காங்க அப்படிங்கிறத, எந்தெந்த பாளையக்காரர்கள்லாம் நம்ம கூட இதுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம விசாரிச்சு அவங்களெல்லாம் நம்ம ஒன்று சேர்த்து ஒன்றாக நின்று நம்ம வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து இந்த போரை நம்ம செய்யணும்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த போருக்கு பெயர் வச்சதுதான் தென்னிந்திய கிளர்ச்சி, சவுத் இந்தியன் ரெபிலியன் தெரிஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். அதுக்கு எதனால திருச்சிராப்பள்ளி அறிக்கைன்னு பேர் வந்துச்சு. இந்த போரை அவங்க வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வெளியில, அதுக்கப்புறம் திருச்சியில இருக்கக்கூடிய கோட்டை, ஆங்கிலேயருடைய கோட்டையாக இருந்த இடம், அவங்க இருந்த அந்த இடம். ஸோ அந்த இடத்துல தான் ஆங்கிலேயர் எதிர்த்து அந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். பிரகடனம்னா அறிவிக்கிறது. அந்த திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சுவற்றிலையும் திருச்சி கோட்டையுடைய சுவற்றின் முன்பக்கமும் அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஒட்டப்பட்டுச்சு மருது சகோதரர்களால். அதனாலதான் அதுக்கு பேர் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படின்னு அழைக்கப்படுது, இன்னொரு பேர். ஸோ இதுதான் கிளர்ச்சிக்கான காரணம். ஸோ தென்னிந்திய கிளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட இனிமே கேட்டா நீங்க எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நின்றாங்க. அதுல முக்கியமான பாளையக்காரர்கள் பூலித்தேவர் அவர்கள், வேலுநாச்சியார், கட்டபொம்மன்லாம் இறந்தாங்க. அப்போ இவங்களை ஆங்கிலேயர் என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கட்டமாக யோசிச்சு அவங்க செஞ்ச செயல்பாடுகள் மேல கோபம் வந்து அடுத்து அதை பார்த்து எழுந்தவர் தான் மருது சகோதரர்கள். அவங்க செஞ்ச பிளான் தான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி
அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரி, அடுத்து பாருங்க. சோ இப்ப அடுத்தது பிராந்திய கூட்டமைப்பு, ரெஜினல் கூட்டமைப்புகள்னு சொல்லலாம். அது என்ன, நான் தான் சொன்னேன்ல, அவங்க வந்து மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அங்கங்க அதுக்கான கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. இந்த தென்னிந்திய கிளர்ச்சி, ஆங்கிலேயர்களை எதிர்த்து செய்ய போற இந்த கிளர்ச்சிக்கு அங்கங்க ஒரு அமைப்புகள் உருவாக்குறாங்க. அங்கங்க யாரெல்லாம் இதுக்கு வந்து துணையாக வர்றாங்களோ அந்தந்த மன்னர்களை அங்கங்க ஒண்ணு சேர்க்கிறாங்க. அப்படி மொத்தம் 4 முக்கியமான பிராந்திய கூட்டமைப்புகள் இந்த தென்னிந்திய கிளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டுச்சு. அதுல முதல் கூட்டமைப்பு திருநெல்வேலி கூட்டமைப்பு. திருநெல்வேலி கூட்டமைப்புனா திருநெல்வேலி சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான பாளையக்காரர்கள், மன்னர்கள் இதுல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இது மாதிரி அங்கங்க பிளான் பண்ணி இதுக்கான ஆள்கள் ஒண்ணு சேர்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த கிளர்ச்சி செய்வதற்கு. அதுல இந்த பிராந்திய கூட்டமைப்பு மொத்தம் 4 இது முக்கியமானது. அதுல முதல் கூட்டமைப்பு இந்த திருநெல்வேலி கூட்டமைப்பு. இதுல பாருங்க, நாகலாபுரம், மன்னர்கோட்டை, போவாளி, கோலார்பட்டி, சென்னால்குடி ஆகிய பகுதியுடைய பாளையக்காரர்கள் எல்லாம் இந்த திருநெல்வேலியுடைய கூட்டமைப்புல ஜாயின் பண்ணிப்பாங்க. எல்லாரும் இந்த திருநெல்வேலியுடைய கூட்டமைப்புல ஜாயின் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் மருது சகோதரர்கள் சொன்ன இந்த தென்னிந்திய கிளர்ச்சிக்கு ஆதரவாக இருக்க போறவங்க. இவங்க இந்த திருநெல்வேலியோட கூட்டமைப்புல வந்து ஜாயின் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பக்கத்துல ரெஜின் இருக்கோ அதுல ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அப்ப இந்த திருநெல்வேலி கூட்டமைப்புல இந்த பாளையக்காரர்கள் எல்லாருமே இருந்தாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் இதில் இணைந்தார். சார், அவரு தான் இறந்துட்டாருன்னு சொன்னீங்களே, அவர் இறந்தது எப்ப? 1799 அக்டோபர் 16 தானே. ஆனா இந்த அமைப்புலாம் இதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டுச்சு. வீரபாண்டிய கட்டபொம்மன் இறக்கிறதுக்கு முன்னாடியே 1799 தான். ஆனா அக்டோபருக்கு முன்னாடியே இந்த அமைப்பெல்லாம் உருவாக்கிட்டாங்க. அப்ப வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அந்த விசாரணைக்கு பின்பாக ஆங்கிலேயரை எதிர்க்க பிளான் பண்ணியிருந்தார்ல, அப்ப அவரு விசாரிக்கிறாரு. ஆங்கிலேயர் எதிர்க்க வேற ஏதாவது இப்ப இங்க பிளான் எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு விசாரிக்கும் போது அவருக்கு அந்த விஷயம் தெரிய வருது. மருது சகோதரர்கள் வந்து ஆங்கிலேய எதிர்க்க ஒரு தென்னிந்திய கிளர்ச்சின்னு ஒரு பிளான் பண்றாங்க, அதுக்கு நிறைய கூட்டமைப்புகள் உருவாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரு மருது சகோதரர்கள்ட்ட பேசுறாரு. நானும் உங்களோட ஜாயின் பண்றேன் அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் சொல்றாரு. அப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் இணைந்த அமைப்பு தான் இந்த திருநெல்வேலி கூட்டமைப்பு. இதுல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் இணைஞ்சாரு. சொல்ல போனா இதுக்கு அவர் தான் தலைவராகவே இருந்தார் இணைஞ்சதுக்கு அப்புறம். மிகவும் பலமான விஷயமா இருக்க பார்க்கப்பட்டது. கிளர்ச்சிக்கு முன்னரே அவர் ஆனா இறந்துட்டார். 1799 ஜாயின் பண்ணிட்டார். ஆனா கிளர்ச்சி நடந்தது, இந்த தென்னிந்திய கிளர்ச்சி நடத்தினது 1800 தான். 1800 801 தான். அப்போ இவரை வந்து 1799 அக்டோபர் 16 இவரை தூக்குல போட்டாங்க. அதனால இந்த திருநெல்வேலி கூட்டமைப்புல வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் இணைந்தார். ஆனால் அதுல அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம், அந்த தென்னிந்திய கிளர்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுனால இந்த திருநெல்வேலி கூட்டமைப்புடைய பலம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. ஏன்னா அவர் தான் தலைமை தாங்கினாரு, ரொம்ப வலிமையாக வச்சிருந்தாங்க. பட் ஆனா அவர் இறந்துட்டாரு. அந்த டைம்ல இருந்து கொஞ்சம் வலிமை அற்றதாக அமைப்பு மாறுனுச்சு. இதுவும் ஃபியூச்சர்ல அந்த டைம்ல நடந்த ஒரு விஷயம் தான். இது ஒரு கூட்டமைப்பு. அடுத்ததாக திண்டுக்கல் கூட்டமைப்பு. திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தான் தலைமை தாங்கினாரு. இவர் வந்து விருப்பாட்சியுடைய பாளையக்காரராக இருந்தார். வேலுநாச்சியார் அவர்களுக்கு 8 ஆண்டுகள் அடைக்கலம் தந்தவர் இவர் தான். திண்டுக்கல் கோபால நாயக்கர் விருப்பாட்சியுடைய பாளையக்காரர். இவருடைய தலைமையில திண்டுக்கல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. ஒன்னு திருநெல்வேலி கூட்டமைப்பு, இன்னொன்னு திண்டுக்கல் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புல இவர் தலைமை தாங்குறாரு. அடுத்ததாக மலபார் கோயமுத்தூர் கூட்டமைப்பு. மலபார் கோயமுத்தூர் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பு பாத்தீங்கன்னா கேரளவர்மா அவர்கள் தான் இந்த கூட்டமைப்பை உருவாக்குனார். மலபார் கேரளவர்மா அவர் ஒரு முக்கியமான ஒரு பாளையக்காரர். அவர் தான் என்ன பண்றாரு, இந்த கூட்டமைப்பை உருவாக்கி அவரோட தலைமையில நடக்குது. மலபார் மாப்பிள்ளைகள் இவரை ஆதரித்தனர். மலபார் மாப்ளா கிளர்ச்சின்னு படிச்சிருப்போம். மலபார் பகுதியில் இருக்கக்கூடிய மாப்ளா கிளர்ச்சி செய்த அந்த மாப்பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க வந்து வணிகம் செய்வதற்காக வந்து அரபியால இருந்து வந்து அப்புறம் இங்கே செட்டில் ஆகி இங்கே திருமணம் பண்ணி இங்கேயே அவங்க வாழ்ந்தாங்க விவசாயிகளாக. பட் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஆங்கிலேய எதிர்த்து அவங்க நின்னாங்க. அதனாலதான் அவங்களை மாப்பிள்ளைகள்னு குறிப்பிடுவாங்க. ஒரு பக்கம் இந்த மலபார் கோயமுத்தூர் கூட்டமைப்பு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராமநாதபுர கூட்டமைப்பு. இந்த ராமநாதபுர கூட்டமைப்புல தான் மருது சகோதரர்கள் இருப்பாங்க. இதுலதான் மருது சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க தான் இதை உருவாக்குனது. அவரே பாத்தீங்கன்னா கன்னடா சேர்ந்த கன்னட மராத்திய பகுதியுடைய தலைவராக துண்டாஜி வாக் அப்படிங்கிறவரும் இதுல ஜாயின் பண்ணிக்கிட்டார். கர்நாடக பகுதியை சேர்ந்த துண்டாஜி வாக் அப்படிங்கிற இவரும் இந்த கூட்டமைப்புல சேர்ந்துட்டார். அப்போ இதுதான் முக்கியமான 4 கூட்டமைப்பாக இதுக்கு பார்க்கப்படுது. இந்த 4 கூட்டமைப்பு, ஒன்னு ராமநாதபுர கூட்டமைப்பு மருது சகோதரர்கள் உருவாக்குறாங்க. அதுல துண்டாஜி வாக் அவர்லாம் அதுல இருக்காரு. இன்னொரு பக்கம் மலபார், இன்னொரு பக்கம் திருநெல்வேலி கூட்டமைப்பு, இன்னொரு பக்கம் திண்டுக்கல் கூட்டமைப்பு.
மொத்தம் இந்த 4 கூட்டமைப்புகள் தென்னிந்திய கிளர்ச்சிக்காக தயாராகிறாங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து கிளர்ச்சி செய்வதற்காக இந்த படைகள் எல்லாத்தையும் மருது சகோதரர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப கிளர்ச்சிக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம். கிளர்ச்சி உருவாகிறதுக்காக, கிளர்ச்சி எப்படி பண்ணணுங்கிறதுக்காக சில கூட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு, அதையும் பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த கிளர்ச்சிக்கு எப்படி திட்டம் செய்யப்பட்டுச்சு. இப்ப கிளர்ச்சி யார் யார் பண்ண போறாங்கிற அமைப்பை உருவாக்கிட்டாங்க. கிளர்ச்சி ஏன் பண்ண போறாங்கிற ரீசன் தெரிஞ்சிட்டு, கிளர்ச்சி எப்படி பண்ண போறாங்க, அதை பத்தி என்ன பிளான் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். கிளர்ச்சியுடைய திட்டம் 1800 ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இதோடைய முதல் ஆலோசனை கூட்டம் 1800 நடந்துச்சு. இது கோபால நாயக்கனோட தலைமையில விருப்பாட்சியில தான் இந்த முதல் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. இந்த கிளர்ச்சி எப்படி பண்ணணும், இதை நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பத்தின டிஸ்கஷன் 1800 விருப்பாட்சியில கோபால நாயக்கரோட தலைமையில இந்த மீட்டிங் நடந்துச்சு. இந்த மீட்டிங்ல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, 1800 ஜூன் 3 கோயமுத்தூரை தாக்க முடிவு. நம்ம 1800 ஜூன் மாசம் 3ஆம் தேதி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கோயமுத்தூர் அப்படிங்கிற இந்த இடத்தை அட்டாக் பண்ணுவோம். இதான் தென்னிந்திய கிளர்ச்சியோட ஸ்டார்டிங் ஏரியா. நம்ம ஜூன் 3ஆம் தேதி இங்க அட்டாக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்படியே 1 by 1 நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்ப ஜூன் 3ஆம் தேதி தான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி தொடங்குவதற்காக திட்டமிடப்பட்டது. இந்த 1800 விருப்பாட்சியில நடந்த முதல் ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கிறாங்க, 1800 ஜூன் 3ஆம் தேதி நம்ம கோயமுத்தூர் அப்படிங்கிற இடத்தை நம்ம அட்டாக் பண்ணுவோம், இதுதான் நம்மளுடைய திட்டம் அப்படின்னு அதுல முடிவு எடுக்கிறாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, அவங்க பிளான் பண்ணது ஜூன் 3. ஆனா அதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே துண்டாஜி வாக்குன்னு ஒருத்தர் இணைஞ்சிருந்தாரு பார்த்தோமா, கர்நாடகா பகுதியை சேர்ந்த தலைவராக இருந்த துண்டாஜி வாக். அவர் என்ன பண்ணிடுவாரு, முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. டக்குன்னு அவசரத்தில் என்ன பண்ணிடுவாரு, அவருக்கு அந்த டேட்டு கரெக்டா தெரியாது. அப்ப அவர் இன்னொரு பக்கத்துல இருந்து டக்குன்னு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவார். இங்க பாருங்க, ஆனால் திட்டமிட்ட முன்னரே துண்டாஜி வாக் 1800 மார்ச் 30ஆம் தேதியே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டார். இதுதான் இதுக்கு ஒரு பெரிய மைனஸா மாறுனுச்சு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க பிளான் பண்ணது 1800 ஜூன் 3 இந்த தென்னிந்திய கிளர்ச்சியை. பட் ஆனா அந்த டேட்டை வச்சுதான் அவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க. ஆனா அந்த டேட்டை சரியாக அவருக்கு போய் சேரல. அப்ப இந்த துண்டாஜி வாக்கு என்ன பண்ணிடுறாரு, அவர் மார்ச் 30ஆம் தேதியே அட்டாக் பண்ணிட்டார் பிரிட்டிஷ்காரங்களை. சண்டை போட்டு ஜெயிச்சிட்டார், தோக்கல, சண்டை போட்டு ஜெயிச்சிட்டார். ஆனா பிரச்சனை என்னன்னா, அப்படி ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிட்டுங்கிறது பிரிட்டிஷ்காரனுக்கு தெரிஞ்சிட்டு, நம்மள எதிர்த்து ஒரு போர் வருது அப்படிங்கறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப கிளர்ச்சி திட்டமிட்டதற்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆனதுனால பிரிட்டிஷ்காரங்களுக்கு அது பெரிய தெரிஞ்சு போச்சு எல்லாமே. அது ஒரு மிகப்பெரிய விஷயமா போயிட்டு இந்த கிளர்ச்சி தோல்விதான் அடைஞ்சது. இந்த தோல்விக்கு அது மிகப்பெரிய காரணமா அமைஞ்சது, முன்னாடியே தொடங்கினது. துண்டாஜி 1800 செப்டம்பர் 10 அவர் இறந்துட்டார். இந்த ஸ்டார்ட் பண்ணார் பாத்தீங்களா துண்டாஜி வாக், இவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டது. அதுக்கப்புறம் நிறைய சண்டைகள் போட்டு ஆங்கிலேயர் இடத்தை பிடிச்சாரு. பட் ஆனா அதே சண்டையில அவரும் இறந்துட்டார். எப்பனா 1800 செப்டம்பர் 10ஆம் தேதி. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த நேரத்தில் மருது பாண்டியன் திருச்சி பிரகடனத்தை வெளியிட்டார். இப்பதான் இந்த திருச்சி பிரகடனம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேல இதை நிறுத்த முடியாது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன மருது பெரிய மருது அவர்கள் எல்லாரையும் இதற்காக திரட்டி கொண்டு வருகிறார்கள். அதுல அவங்க திரட்டி கொண்டு வந்த முக்கியமான ஆள் இன்னொரு ஆள் யாரு, கட்டபொம்மன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய தம்பி ஊமத்துறை செவத்தையா, அவங்க 2 பேரையும் பாளையங்கோட்டை சிறையில அடைச்சிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். ஆனா பாளையங்கோட்டை சிறையிலிருந்து அவங்க 2 பேரும் தப்பிச்சு போய் கமுதிங்கிற இடத்துல இருந்திருப்பாங்க. அவங்க அங்க இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மருது சகோதரர்கள் சின்ன மருது போய் அவங்க 2 பேரையும் நீங்க எங்க கூட இங்க வாங்க அப்படின்னு அவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு சிறுவயலுக்கு அழைச்சிட்டு வந்துருவாரு. சிறுவயலுங்கிறது மருது சகோதரர்களுடைய தலைமையிடம். அப்ப ஒரு பக்கம் மருது சகோதரர்கள், அவங்களுக்கு துணையாக ஊமத்துறை செவத்தையா, அவங்களும் அவங்க கூட இருந்தாங்க. அப்போ இந்த அவர் இறந்ததுக்கு அப்புறம் இமிடியேட்டா அவர் என்ன பண்றாங்க, அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கறத அறிவிக்கிறாங்க. அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம்ங்கிறது எப்படி அறிவிக்கப்பட்டுச்சுன்னா, திருச்சியில இருக்கக்கூடிய கோட்டை சுவர், திருச்சி கோட்டை நுழைவுவாய் சுவர், ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலுடைய சுவர், இந்த சுவர்ல ஒட்டப்பட்டதுதான் இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம். அது ஒரு போஸ்டர் மாதிரி, ஒரு அறிக்கை. அது ஆங்கிலேயரை எதிர்த்து கூறப்பட்ட ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை ஒட்டப்பட்டது திருச்சியில் இருக்கக்கூடிய கோட்டையில் முன் சுவரிலும் கோயிலின் முன் சுவரிலும் ஒட்டப்பட்டது. இப்படிதான் அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்பது அறிவிக்கப்பட்டது. அப்ப ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுனால ஆங்கிலேயர்கள் தெரிஞ்சிருச்சு நம்மளை எதிர்க்கிறதுக்கு பெரிய பிளான் பண்றாங்க. ஒரு பக்கம் சின்ன மருது 20,000 ஆட்களை திரட்டி கொண்டுள்ளார். இந்த சண்டைக்காக சின்ன மருது 20,000 பேர் தயார் பண்ணி வச்சிருந்தார்.
இதெல்லாம் தெரிஞ்சு இந்த கிளர்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்கள் இந்த 20,000 பேரெல்லாம் பிடிச்சிட்டாங்க. இதுதான் பிரச்சனையா நடந்துச்சு பின்னாடி. அவங்களுக்கு தெரியல, விஷயம் வெளில போயிடுச்சுங்கிறதே தெரியல. கமுதியில் இருந்த ஊமத்துறை செவத்தையாவை சின்னமருது சிறுவயலுக்கு அழைத்து சென்றார். அவங்க இங்க அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஊமத்துறை செவத்தையா அவர்கள் தனியா நிக்கிறாங்க. அவங்களையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. யாருக்கு? மருது சகோதரர்களுக்கு. நீங்க ஊமத்துறையும் செவத்தையா அவர்களையும் எங்களிடம் நீங்கள் கொடுத்துடணும். நீங்க ஜெயில இருந்து அவங்க தப்பிச்சவங்க, அவங்க திரும்பி எங்கள்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஒப்படைக்கலாம், உங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுப்போம், உங்க மேல தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் உங்களை கைது செஞ்சா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அசர் ஆளா அவங்க மருது சகோதரர்கள்? அவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆளா? இல்ல. மருது சகோதரர்கள் இந்த வளரின்னு ஒரு மெத்தட் சொல்லுவாங்க, அதுலலாம் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். அவர்களிடம் நேருக்கு நேர் சண்டைட்டு ஜெயிக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு பிரிட்டிஷ்காரங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அதுக்கெல்லாம் அவங்க பயப்படல. ஊமத்துறை செவத்தையாவை தாங்கூடவே கமுதியிலிருந்து சிறு வயலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்படி எல்லாரும் ஒரு பக்கம் வச்சுதான் இந்த தென்னிந்திய கிளர்ச்சி அறிவிக்கப்பட்டுச்சு. திருச்சிராப்பள்ளி பிரகடனம், ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படிங்கிற இந்த பேர்ல இந்த கிளர்ச்சி, அதாவது இந்த கிளர்ச்சி அறிவிச்சாச்சு. திருச்சியோட கோட்டையில ஒட்டியாச்சு. விஷயம் எல்லாம் வெளியில வந்துட்டு எல்லாம் பரபரப்பாயிடுச்சு. மொத்த தமிழ்நாடுமே பயங்கர பரபரப்பாயிடுச்சு. எந்த நேரத்துல என்ன நடக்கும், எங்க கிளர்ச்சி வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய பயம். ஒரு பக்கம் மருது சகோதரர்கள் அவங்களுடைய படைகள், இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர்கள் இது முன்கூட்டியே தெரிஞ்சு அவங்களுடைய மொத்த படைகளையும் அழைச்சிட்டு வராங்க. அதற்காக முதல் ஸ்டெப், இந்த கிளர்ச்சியை முறியடிக்க லெப்டினன்ட் கர்னல் மும்முனை தாக்குதல் திட்டத்தை வகுத்தார். ஆங்கிலேயருடைய ஒரு முக்கியமான ஒரு லெப்டினன்ட் கர்னல் என்ன பண்றாரு, மும்முனை தாக்குதல் திட்டத்தை ரெடி பண்றாரு. மும்முனை தாக்குதல்னா திருநெல்வேலியில இருந்து ஒரு குரூப், திண்டுக்கல்ல இருந்து ஒரு குரூப், தஞ்சாவூர்ல இருந்து ஒரு குரூப் வருவாங்க. 3 பக்கத்துல இருந்தும் ஆங்கிலேய படையுடைய சென்ட்ரல் உள்ள வரும். திருநெல்வேலியிலிருந்து ஒரு படை அங்கிருந்து அட்டாக் பண்ணிட்டே வருவாங்க. திண்டுக்கல்ல இருந்து ஒரு ஆங்கிலேய படை வருவாங்க. தஞ்சாவூர்ல இருந்து ஒரு ஆங்கிலேய படை. இப்படி 3 பக்கமும் அட்டாக் பண்ணிட்டே நம்மள வருவாங்க சென்ட்ரல். இதுக்கு பேர் தான் மும்முனை தாக்குதல் திட்டம். சோ இந்த மும்முனை தாக்குதல் திட்டத்தை ஆங்கிலேயர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு இந்த மும்முனை தாக்குதல் திட்டத்தை இம்மிடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. 1801 மே 28 அக்னியு நாகலாபுரம் சென்று பரமக்குடியை கைப்பற்றினார். அக்னியு ஆங்கிலேயர், அவர் போய் ஒரு பக்கம் பரமக்குடிங்கிற ஒரு அப்ப அந்த டைம்ல ஆங்கிலேயர் அந்த இடத்தை கேப்சர் பண்றாங்க. இந்த கிளர்ச்சியுடைய இன்னொரு பிரிவாக. அடுத்தது 1801 செப்டம்பர் 30 காளையர் கோவிலை சுற்றி வளைத்தனர் ஆங்கிலேயர்கள். காளையர் கோவில தான் மருது சகோதரர்கள்லாம் அங்கதான் ஒரு பக்கம் நின்று சண்டை போட்டாங்க. ஸோ அந்த காளையர் கோவிலை ஆங்கிலேயர்கள் வளைத்து பிடித்தனர். ஸோ எல்லாரையும் வச்சு கார்னர் பண்ணிட்டாங்க. நிறைய படைகளை கொடுத்துட்டு கார்னர் பண்ணிட்டாங்க அந்த இடத்த. ஸோ 1800 இந்த காளையர் கோவில் அப்படிங்கிறது செப்டம்பர் மாசம் திரும்ப ஆங்கிலேயர் வசம் போனது. அந்த இடத்த சுத்தி வளைச்சிட்டாங்க. ஊமத்துறை கர்னல் இன்னாஸ் அப்படிங்கிறவர் தோற்கடிச்சார். ஊமத்துறைய கர்னல் இன்னாஸ் அப்படிங்கிறவர் தோற்கடிக்கிறார் ஊமத்துறையிட்ட சண்டை போட்டு. ஸோ ஃபைனலா இந்த கிளர்ச்சி முறியடிக்கப்படுது. எல்லாரையுமே ஆங்கிலேயர்கள் கைது பண்றாங்க. கைது பண்ணி கொரில்லா போர் முறை, அதாவது கைது பண்றாங்கன்னா இந்த கிளர்ச்சி ஏன் வீழ்ச்சி அடைந்ததுங்கிறதே ஒரு ரீசன். ஸோ இப்போ இந்த கிளர்ச்சியில எல்லா பக்கமும் அந்தந்த பக்கத்துல இருந்து எல்லாரும் கைது பண்ணிட்டாங்க. இந்த கிளர்ச்சி நடக்கவே இல்லை. தென்னிந்திய கிளர்ச்சி முழுமையாவே நடக்கல. ஸோ அந்த கிளர்ச்சி வீழ்ச்சி அடைந்ததற்கான காரணமாக சொல்லப்படுவது என்ன? சில முக்கியமான காரணங்கள் மட்டும் பார்க்கலாம். கொரில்லா போர் முறை பின்பற்றப்படவில்லை. கொரில்லா போர் முறைனா மறைந்திருந்து தாக்குறது. ஸோ அது பெருசா ஃபாலோ பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிளான் பண்ண டேட்ல இந்த கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகல. அதுலேயே பெரிய ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டு. ஸோ ஆனால் இந்த கொரில்லா போர் முறைங்கிறது நிறைய பேர் அதை பண்ணல. அடுத்தது துண்டாஜிவாக் மரணம் 2 மாதத்துக்கு முன்னாடியே தோங்கினது முக்கியமான ஒரு வீழ்ச்சிக்கான காரணமா தெரிஞ்சுது. அவங்க பிளான் பண்ணது ஜூன் மாசம், ஆனா மார்ச்லயே துண்டாஜிவாக் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ அதனால அவங்களுக்கு விஷயம் முன்னாடியே தெரிஞ்சுட்டு, ஸோ இது ஒரு காரணமா பார்க்கப்படுது. கட்டபொம்மன் அவர்களுடைய மரணம். ஸோ கட்டபொம்மன் 1799 திருநெல்வேலி கூட்டமைப்புல இணைந்தார். ஆனா அவர் அதுல இறந்துட்டார். கிளர்ச்சி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் இறந்தோன்னா அந்த திருநெல்வேலி கூட்டமைப்புடைய பலம் குறைஞ்சிருச்சு. அது ஒரு காரணம். புதுக்கோட்டை தஞ்சாவூர் மன்னர்கள் கம்பெனிக்கு ஆதரவாக மாறினாங்க. இந்த புதுக்கோட்டை தஞ்சாவூருடைய மன்னர்கள் அப்ப இருந்தவங்க எல்லாம் ஆங்கிலேயருக்கு ஆதரவா இருந்தாங்க. அதனால நமக்கு பெருசா நம்மளால ஆங்கிலேய எதிர்த்து சண்டை போட முடியல. ஏன்னா திருச்சி ஆங்கிலேய எதிர்த்து அங்க சண்டை போடுறாங்க. ஆனா தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு ஆதரவா இருந்தாங்க அந்த டைம்ல அங்க இருக்கிற மன்னர். அப்ப என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு கிளர்ச்சிக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சரியான திட்டமிடல், சரியான தலைமை கரெக்டா அங்கங்க யாரும் அந்தந்த டைம்ல அவைலபிள் இல்லாம போயிட்டாங்க. போதுமான மக்கள் ஆதரவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. போதுமான மக்கள் முழுவதுமாக இந்த கிளர்ச்சிக்கு ஆதரவு கொடுக்கல.
இதெல்லாம் வெங்கடேசன் அவர்களுடைய புக்கில் இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து போதுமான மக்களுடைய ஆதரவும் முழுசா இதுக்கு கிடைக்கல. இதுவுமே ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஸோ இறுதியாக இந்த கிளர்ச்சி முறியடிக்கப்பட்டு மருது சகோதரர்கள் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு 1801 அக்டோபர் 24ஆம் தேதி மருது சகோதரர்களை திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்கள். அவங்களை கைது பண்ணி ஆங்கிலேயர்கள் அவங்கள தூக்கில போடுறாங்க. ஸோ அதே மாதிரி 1801 நவம்பர் 16 ஊமத்துறை செவத்தையா கட்டபொம்மன் அவர்களுடைய தம்பிகளை தலை துண்டிச்சு அவங்களையும் கொள்றாங்க. ஒரு பக்கம் ஊமத்துறை செவத்தையாவும் இறந்துட்டாங்க, இன்னொரு பக்கம் மருது சகோதரர்களும் தூக்கிலிடப்பட்டார்கள். ஒரு முக்கியமான ஒரு 73 பேரை மலேயாவிற்கு நாடு கடத்திட்டாங்க. இந்த கிளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவங்கன்னு சொல்லி 73 பேரை மலேயாவுக்கு நாடு கடத்திட்டாங்க. 1801 ஜூலை 31ஆம் தேதி கர்நாடக உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கை போடப்பட்டுச்சு. இதோடைய முடிவுல அந்த உடன்படிக்கையில ஆங்கிலேயர்கள் இனிமேல் நேரடியாக நாங்களே வந்து வரி வசூல் பண்றதுல இருந்து எல்லா மெத்தடும் இனிமே எங்க மூலியமா தான் நடக்கும். அதே மாதிரி இனிமே இந்த பாளையக்காரர் சிஸ்டம் அப்படிங்கிறது கிடையாது, அதை நாங்க நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை போட்டாங்க. ஏன்னா அந்த சிஸ்டம் இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப சண்டைக்கு இந்த பிரச்சனை நடக்குது, சண்டைக்கு வர்றாங்க. அப்ப இந்த பாளையக்கார சிஸ்டத்தை நாங்க கேன்சல் பண்றோம், இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்டதாக இனிமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை தான் இந்த 1801 ஜூலையிலேயே இந்த உடன்படிக்கை போட்டாச்சு. நீங்க யோசிக்கலாம், சரி அவங்க தான் உடன்படிக்கை முன்னாடியே போட்டாங்களே, ஆனா 1805 தானே சார் தீரன் சின்னமலை அவர்கள் இறந்தாரு. இவங்க உடன்படிக்கை போட்டாங்கிறதுனால அவங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கன்னு கிடையாது. இவங்க அந்த உடன்படிக்கையில சொன்னாங்க. ஆனா மக்கள் தீரன் சின்னமலை அவர்களை பாளையக்காரராக ஏத்துக்கிட்டாங்க, அவரை மன்னராக ஏத்துக்கிட்டாங்க. ஸோ நம்ம மக்கள் ஏத்துக்கிறது தானே, ஆங்கிலேயர் சொல்றது என்ன நம்ம ஊர்ல. அதனால ஆங்கிலேயர்கள் டெக்னிக்கலி இந்த உடன்படிக்கை ஏன் நடந்துச்சுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இது வந்து பாளையக்காரர்களுடைய அதிகார முடிவுக்கும் இனிமே வந்து ஆங்கிலேயர்களுக்கு தான் இந்த வரி வாங்குற உரிமை எல்லாமே எங்களுக்கு தான் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வரதுக்காக தான் இந்த உடன்படிக்கை போடப்பட்டுச்சு. இறுதியாக இந்த தென்னிந்திய கிளர்ச்சி முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த தென்னிந்திய கிளர்ச்சி வீழ்ச்சி அடைந்ததாகவும் இது வந்து தோல்வியில் வந்து முடிஞ்சது. இந்த தென்னிந்திய கிளர்ச்சியோடைய அடுத்த ஒரு பார்ட்டு தான் வேலூர் கழகம். எப்படி தென்னிந்திய கிளர்ச்சி 1801 முடிஞ்சிருச்சா, 1806 நடந்தது தான் வேலூர் கழகம். அது நம்ம அடுத்த வீடியோல அதை நம்ம தனியா பார்த்துடலாம். ஸோ இப்படி யூனிட் 6 ஒரு பார்ட்டா ஒரு குறிப்பிட்ட டாபிக்கா நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்க்க போறோம். சரியா? நிறைய பேர் வந்து ஒரு கொஷின் மெத்தட் அப்படிங்கிறது தேவைப்படுற டாபிக்கு நான் கொஷின் மெத்தட் வச்சு எடுக்கிறேன். பட் இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் ஸ்டோரி பேஸ்டு, இதெல்லாம் வந்து ஸ்டோரியை கவர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். இதெல்லாம் ஒரு அந்த ஸ்டோரியை கரெக்டாக கனெக்டிவிட்டியா சொன்னா உங்களுக்கு அது மைண்ட்ல உட்காந்துரும். அதுக்காக தான் இதெல்லாம் நான் இப்படி சொல்றது. இந்த பிடிஎஃப் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நடத்தின பிடிஎஃப் நீங்க பார்க்கணும்னா நம்மளோட ஜேஷ்வர்ட் டீச்சிங் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. மேலே வந்து 3 லைன் தெரியும் ஹோம் பேஜில். அதை ஹோமில் அந்த மேலே இருக்கிற 3 லைனை டிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. ரிசோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பிடிஎஃப் அங்கே இருக்கும், நீங்கள் போய் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகும்னா 10th புக்கில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அதில் கவர் ஆகும். 11th புக்கில் அதே பேரில் இன்னொரு லெசன் இருக்கும், அதுலேயும் கவர் ஆகும். ஸோ 10th 11th இந்த 2 புக்கில் இருக்கிற லெசனில் இந்த டாபிக்கை நீங்க படிக்கலாம். இந்த தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிங்கிறத நீங்க படிக்கலாம். சரியா? இதுதான் ஜம்புத்தீவு பிரகடனம், திருச்சிராப்பள்ளி அறிக்கை, 2வது பாளையக்காரர் போர், ஜம்புத்தீவு பிரகடனம், இது எல்லாமே இதுதான். இதுல உங்களுக்கு தென்னிந்திய கிளர்ச்சினா என்ன அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஸோ அதில் என்ன நடந்துச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஏன் வந்து இது வீழ்ச்சி அடைந்தது, இந்த எல்லா விஷயமும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிதலை கொடுத்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த யூனிட் 6ல நம்ம அடுத்த ஒரு டாபிக்கோட நம்ம சந்திப்போம் இந்த ட்ரைபால்ல. நன்றி, எல்லாரும் படிங்க. இந்த பிடிஎஃப் நம்ம ஆப்ல போய் விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி.